ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம கோதுமை அல்வா செய்யறதுக்கு கோதுமை பால் எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். கோதுமைய நல்லா 8 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். இப்போ நாம எடுத்திருக்கிறது 1.5 கிலோ கோதுமை. இந்த 1.5 கிலோ கோதுமைக்கு 7 கிலோ அல்வா செய்யற அளவுக்கு பால் நமக்கு கிடைக்கும். இதை நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறம் கிரைண்டர்ல போட்டு நல்லா மைய அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறம் உடனே எடுத்து அதை ஒரு பாத்திரத்துல துணியை விரிச்சு வடிகட்டிடணும். அதை வடிகட்டிட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு திரும்பவும் அதை போட்டு அரைக்கணும். இதை ஒவ்வொரு தடவையும் ஒரு 2-3 தடவை நல்லா நிறைய தண்ணி ஊத்தி அரைச்சி பால் எடுத்துக்கிடணும். இது எல்லாமே உடனே அரைச்சி உடனே அந்த பாலை எடுக்கணும். நம்ம ரொம்ப நேரமா அதை போட்டு காய வச்சுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. இப்ப இத ஃபுல்லா நம்ம அரைச்சி பால் எடுத்துட்டோம். இப்ப பாருங்க, இத ஒரு ஓரமா மூடி ஒரு 8 மணி நேரம் அப்படியே வச்சிடணும். 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் மேல நிற்கும். கெட்டியான பால் எல்லாமே அப்படியே அடியில தங்கி இருக்கும். இந்த தண்ணி எல்லாத்தையும் நல்லா இருத்து வடிகட்டிடணும். அந்த பால் மட்டும்தான் வச்சுக்கிடணும் நம்ம கோதுமை அல்வா செய்யறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை அல்வா செய்யறதுக்கு கோதுமை பால் எப்படி எடுக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர்.